இப்படி மாங்குன்னு ஒரே ராத்திரியில பூவை கட்டி 5 வகையான சாப்பாடு பண்ணி அவங்கள நல்லா ஏத்தி விடுற. அவ்வளவு பூவையும் கட்டினது சாரதா. காலையில எந்திரிச்சு சாப்பாடு செஞ்சது நானும் அவளும். எங்களுக்கே எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்கு என்னடி பிரச்சனை? உன்னை யாராவது எழுப்பி வேலை செய்ய சொன்னாங்களா? இவ்வளவு டென்ஷன் ஆகுற? காலை நேரத்துல உன் தூக்கத்தை ஏன் கெடுக்கணும்னு தான் நான் உன்னை கூப்பிடலடி. சத்தம் வந்து நீ எந்திரிச்சிட கூடாதுன்னு ஜாக்கிரதையா எல்லா வேலையும் பண்ணோம். இப்பதான் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுல்ல, இனிமே ஒரு வேலையும் இல்ல. எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். இன்னைக்கு விட்டா நல்ல நாள் இல்லடி. அதான் நானும் சரின்னு சொல்லிட்டேன். தயவு செஞ்சு இதுக்கு மேல கேள்வி கேட்காம போய் ரெடியாகு. அம்மா உங்ககிட்ட எப்ப சொன்னாங்க? எங்களுக்கு நேத்து நைட்டே சொல்லிட்டாங்க. அம்மாக்கு அப்பையில இருந்து கையும் ஓடல காலும் ஓடல. 5 வகையான சாதம் செய்யறேன், ஏன் கையாலேயே பூவை கட்டுறேன்னு வேலையெல்லாம் இழுத்து போட்டு நேத்து ராத்திரியில இருந்து செஞ்சுட்டு இருக்கு. என்னக்கா சொல்ற? நீ ஏன்க்கா அம்மாவை இதெல்லாம் செய்ய விட்ட? கேட்டாதானடி. நான் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன், ஒரு வார்த்தை கூட கேட்கல. காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு 5 வகையான சாப்பாடு பண்ணி வச்சிருக்கு. ராத்திரி எல்லாம் உட்கார்ந்து உன் தலையில வைக்கிறதுக்கு பூ ஃபுல்லா கட்டி வச்சிருக்கு. 2 மணி நேரம் கூட சரியா தூங்குச்சான்னு தெரியல. கேட்கவே கஷ்டமா இருக்குக்கா. விடுக்கா, சின்னதா பண்ண போறேன்னு சொல்லிட்டு நல்லா கிராண்டா பண்ணிட்டீங்க. இதை விட கிராண்டா பண்ணணும்னு ஆசை. கொஞ்ச நேரத்துல எங்களால இவ்வளவுதான் பண்ண முடிஞ்சது. தொடர்ந்து அடுத்தடுத்து விசேஷம் தானே. குழந்தை பிறக்கும், 16ஆம் நாள் காப்பு போடுவீங்க, தொட்டில்ல போட்டு பேர் வைப்பீங்க. இப்படி ஏகப்பட்ட விசேஷம் இருக்கே. அது என்னமோ உண்மை.